இந்த இரண்டாவது சர்வதேச வலி நிவாரண மற்றும் இந்த இரண்டாவது சர்வதேச இன்டர்நேஷ்னல் ரீஜெனரேட்டிவ் மெடிசின் கான்ஃபரன்ஸ் இரண்டாவது முறையாக சென்னையில் நடக்கிறது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் முக்கியமாக விளையாட்டு காயங்கள் மற்றும் நீண்ட நாட்களாக மூட்டு வலிகளால் அவதிப்படும் மற்றும் பிற நோய்களினால் அவதிப்படும் நோயாளிகளுக்கு புதிய சிகிச்சை முறையான பயாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எனப்படும் சிகிச்சை முறை நோயாளியின் உடம்பிலிருந்து எடுக்கப்படுவதை மருந்தாக மாற்றி செலுத்தி அவர்களை மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வருவது பெரும்பாலும் அறுவை சிகிச்சையோடு அல்லது அறுவை சிகிச்சை இல்லாமல் எப்படி செய்து கொள்வது என்பதை பற்றி பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஏறக்குறைய உலகத்தில் உள்ள அமெரிக்கா, பிரேசில், USA மற்றும் பல்வேறு நாடுகளை சேர்ந்துள்ள மருத்துவர்களும் மருத்துவ நிபுணர்களும் மற்றும் இந்தியாவிலிருந்து வந்துள்ள எல்லாரும் சேர்ந்து இந்த மாநாட்டை நடத்துகிறோம். இந்த மாநாடு என்பது எல்லாருக்கும் பொதுவாக முக்கியமாக எலும்பு நிவாரண சிகிச்சை நிபுணர்களும் வலி நிவாரண சிகிச்சை நிபுணர்களும் முடக்குவாத நிபுணர்களும் பிளாஸ்டிக் சர்ஜன் போன்றவர்களுக்கும் மிக அதிகமாக உபயோகமாக இருக்கும். இதனால் பயன்பெறுபவர்கள் அதிக நாட்கள் வலி இல்லாமலும் திரும்பவும் பழைய நிலைமைக்கு சில சமயம் அறுவை சிகிச்சை இல்லாமலும் திரும்ப இயலும். முக்கியமாக ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி பர்சனுக்கு இந்த சிகிச்சை முறை மீண்டும் விளையாட்டுக்கு தொடர்வதற்கு மிக வசதியாக இருக்கும். இதை நவீன முறையில் வளர்ந்து வருகிற மேலை நாடுகள் ஒரு சிகிச்சை முறையாகும். அதை இந்தியாவில் எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்கும் என்பதையும் கருத்தில் கொண்டு ஏறக்குறைய 17 நிபுணர்கள் சேர்ந்து ஒரு கையேடும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது ஒரு முக்கிய மைல்கல்லாகும். இந்த சிகிச்சை முறைக்கு ஒரு ஒருங்கிணைந்த வழிகாட்டுதல் முறையாக இந்த கையேடு இருக்கும். So I'm Dr. Sharmila Tulpule. I'm an orthopedic surgeon and a regenerative medicine specialist. I have done my regenerative medicine training as diplomat in American Board of Regenerative Medicine and fellowship of American Board of Regenerative Medicine from the USA. And I do practice, I've been practicing orthopedics and regenerative medicine, orthopedics for last 30 years and regenerative medicine for last around 8 years. And we are very happy to be in Chennai for this second International Regenerative Medicine Conference, Regen 2025. This is last 15 to 20 years all over the world. Regenerative therapies have really changed the lives of people in chronic degenerative conditions like chronic osteoarthritis, lot of autoimmune diseases, chronic neurological diseases, lots of sports injuries. So there are many issues in orthopedic treatments or orthopedic conditions which do not have an answer. So we can treat them initially with physiotherapy or painkillers, and if that doesn't work, the next step is surgery. So these therapies actually work at the root of the cause of that disease, so at cellular level. So they actually work at cellular level and they treat the root cause of the disease and they reverse what is happening as degeneration. So that is, and we use our own body's cells or growth factors from blood or for bone marrow or from fat. So there are no side effects. These are not drugs which are being given from outside or chemicals being injected into the body, but these are your own cells which work. Of course, it needs a very rigorous training to do a good treatment. So we also run courses for training doctors in this, and Regen 2025 is an attempt to get all the national as well as international experts in regenerative medicine together to discuss, brainstorm new ideas, and of course the experiences all the people are having with these treatments, and take this science further for betterment of Indian population. ஸோ இந்த மாநாடு வந்து ரீஜன் 2025 எதுக்குன்னா ஒரு வருஷத்தில் ஒரு ஸ்டேட்டில் அப்படின்னு எடுத்துன்னா ஒரு 6 லட்சம் பேருக்கு மேலே மூட்டு வலியாக பாதிக்கிறாங்க.
செகண்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி. இப்போ எல்லா ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியும் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் இல்லாததுனால அவங்க பீக் பர்ஃபார்மன்ஸ் அடைய முடியறதில்ல. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ரீஜெனரேட்டிவ் மெடிசன் அப்படின்னு நம்ம உடம்புலையே பிளேட்லெட்ஸ் அப்படின்னு ஒரு அணுக்கள் இருக்குது, ரத்த அணுக்கள் இருக்குது, போன் மேரோ அப்படின்னு சொல்லிட்டு உடம்புலையே ஃபேட் இருக்குது. கொழுப்பு நல்லது தான் சார், ஏன்னா கொழுப்புலேருந்து கூட நிறையா செல்ஸ் எடுக்கலாம், விச் இஸ் வெரி 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 குட் ஃபார் தி ஹீலிங் ஆஃப் த டிஷ்யூஸ். ஸோ அது மாதிரி ஃபேட்லேருந்து எடுக்கலாம் செல்ஸு, போன் மேரோலேருந்து எடுக்கலாம் செல்ஸு, பிளேட்லெட் நம்ம ரத்தத்துலேருந்து ரத்த அணுக்கள் எடுத்து இது வந்து ஆர்த்தோபயாலஜிக்ஸ் அப்படின்னு ஒரு புது வகையான ட்ரீட்மெண்ட். இப்போ அப்ராட்லாம் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இங்கேயும் நம்ம இந்தியாவிலும் இந்த ட்ரீட்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் யாராருக்கெல்லாம் உதவும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சின்ன ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி டக்குன்னு விழுதுறாங்க, டெண்டன் ஆயிடுது, லெகமெண்ட் டயர் இன்ஜுரி ஆயிடுது, மசில் ஹெமட்டோமா ஆயிடுது அப்படின்னா 6 வாரம் ரெஸ்ட்டு சார் அப்படிம்பாங்க. அது 2 வாரத்தில் எப்படி மாற்றி திருப்பியும் கொண்டு வரணும், தட் இஸ் அ ஐடியா ஆஃப் திஸ் ரீஜெனரேட்டிவ் மெடிசன். நிறைய பேர் ஐடியில் இருக்கிறதுனால நிறைய எக்ஸசைஸ் எதுவும் பண்ணுறதில்ல, உட்காந்துட்டே இருக்காங்க. ஸோ அவங்க கார்டிலேஜ் குருத்தெலும்பு சீக்கிரம் தேயும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சின்ன வயசில் நீ ரீப்ளேஸ்மெண்ட்லாம் பண்ணக்கூடாது. ஸோ வி ஆர் கோயிங் ஃப்ரம் மெட்டல் டு ரீஜெனரேஷன். அதாவது எதுவும் மெட்டல் போடாமல் இப்போ அவங்களுக்கு சின்ன வயசுலேயே அவங்க போன் மேரோவை எடுத்துகிட்டு அங்கேருந்து அந்த கார்டிலேஜ் அஃபெக்ட் ஆன இடத்துல நம்ம போடும்போது அந்த மஜ்ஜை வந்து போன் மேரோ கெப்பாசிட்டி இருக்குது, ஒரு ப்ளூரிபோட்டன் செல்ஸும்பாங்க. அந்த போன் மேரோவில் எல்லா செல்ஸும் இருக்கும். ஸோ அந்த கார்டிலேஜ் செல்ஸ் அந்த பர்டிகுலர் இடத்துல போடும்போது அது கார்டிலேஜ் செல்ஸாக மாறி கொஞ்சம் குயிக்கர் ஆக்காது. 3வது வந்து வாரம் தான் சார் 2 நாள் ஓடிட்டுருக்கேன், வாரம் விளையாட போகிறேன். தே ஹாவ் ஷோல்டர் இன்ஜுரி, டெண்டன் இன்ஜுரி, விரிஸ்ட் இன்ஜுரி, நீ இன்ஜுரி. ஸோ இது மாதிரி அவங்களுக்கெல்லாம் அந்த ரீஜெனரேஷன் அப்படின்னு அவங்களுடைய போன் செல்ஸை எடுத்து, அவங்களுடைய பிளட் செல்ஸை எடுத்து, அவங்களுடைய ஃபேட் செல்ஸை எடுத்து, இதிலிருந்து வர செல்ஸஸ் தனியாக பிரித்து இந்தந்த செல் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நோய்க்கு இந்த செல்ஸை யூஸ் பண்ண, இந்த குவான்டிட்டி ஆஃப் த செல்ஸ் யூஸ் பண்ண குயிக்காக ரிகவரி வரும் அப்படி சொல்லிட்டு அந்த இப்போ நாங்கள் எல்லாம் அது ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கனால அது வந்து இது ஒரு கான்ஃபரன்ஸ் இங்கே கொண்டு வந்துட்டு, ஸோ எல்லாருக்கும் இது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண மக்கள் வந்து பேஷண்ட்ஸ் வந்து சீக்கிரம் ரெக்கவரி ஆகாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்ஃபரன்ஸ் நடக்கும். Hello everyone, my name is Nitin Turkre. I am the co-founder of Orthobiologics Biotech. We are a company that focuses solely on regenerative therapies and treatments. Our focus and our aim is twofold. One is to train all the Indian doctors in the latest technologies that are available globally, so that the information gap between what is there available in the West and in some of the most progressive countries is brought into the country. And we also train the doctors on how specific treatments and therapies are given to the patient. So the gap between what is the product and how the treatments happen, that's where we come in and we help the patient, we help the doctors. Before we started 2 years back, there was a huge gap in terms of how many people were trying to do it, what kind of information was available. Sharmila was extremely instrumental in bringing some of these technologies into India. And we had a very simple goal to educate the orthopedic and the pain physicians in the country in terms of what is available and what can be achieved through these regenerative procedures. We were extremely lucky to meet like-minded people like Dr. G.K. Kumar and Dr. Navladi Shankar, who helped us consolidate this concept in a very, very true sense. And Region 2025 is a classic example of how people can come together for the common good. We started, when we first did our first meeting in Bombay, we probably had 5 people trying to attend and trying to figure out whether this is something that they should do or not do. Today at our conference, there are around 450 people that are attending it, and it's just in a matter of 2 years. So you can see a phenomenal shift that has happened. There are more and more people that are trying to understand what we can do with this. There is incredible number of science and scientific background to this entire conversation that we are doing. And we believe that we are on the right path as far as trying to make sure that the patient gets the right outcomes in the most clear, efficient manner. So that's been our endeavor.
in that endeavor, I think we also reached out and created this first ever guideline books, which is talked about by, it's a collective effort of almost 17 odd people. 17 people. So 17 of the most learned, most advanced people who use these procedures and who use these techniques have come together, put their minds to it, and decided that, to bring standardization into the industry, this is something that is the most critical thing to do. And we are extremely proud to therefore announce and showcase this first ever guidelines on PRP with everybody today. Thank you so much.